கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தமது கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி தானியேல் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரை வாசிக்கிறேன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனை தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அருமையான வாலிபர்களில் தானியேலும் ஒருவர். இந்த பாபிலோனில் தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். பிரதானிகளுக்கு மேலாக அவனை ஏற்படுத்துவதற்கு ராஜா நினைத்தான். அவன் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவனை கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். மேலே குற்றப்படுத்துவதற்கு, அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அவளை குற்றப்படுத்துவதற்கு எப்போவுமே ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும். பிசாசானவன் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு முகாந்திரத்தை தேடிக்கொண்டே இருப்பான். தானியேலும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. தானியேல் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவோ காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் கூட இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தினார். அவர் உண்மையுள்ளவர். அவன் கூட இருக்கிற அந்த ஆவியானவர் உண்மையுள்ளவர். அதனால் தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் உண்மையுள்ளவர். ஆனால் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்புவதற்கோ, அதில் இருந்து ஒருவேளை காப்பாற்றப்படுவதற்கோ நாம் நமது தந்திரங்களையோ அல்லது நம்முடைய முயற்சிகளையோ மேற்கொள்வதில்லை. ஆவியானவரே நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். முழுவதுமாக அவருடைய ஆளுகைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கும்போது அவர் நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார். உண்மையில் அவர் நம்மை நடத்துகிறார். அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தவிர வேறு ஒன்றிலையும் அவன் மேலே குற்றம் சுமத்த முடியாது. உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்த முடியாது. எனவே தேவனுக்கு அடுத்த காரியத்தில் குற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிடுகிறார்கள். அது ஒரு திட்டம் என்னென்னா, தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, மனுஷனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒன்றை அவர் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அதிலேயும் தானியேல் ஜெயித்தார். அவருக்கு விரோதமாக சிங்கக்கபி திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும், சிங்கங்கள் இடையில் போடப்பட்டாலும், சிங்கங்கள் வாய்களை கட்டி போடுகிற தேவன் அந்த தானியேலோடு கூட இருந்தார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் உண்மையாக இருக்கும்போது, ஆவியானவரோடு சேர்ந்து வாழும்போது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த தானியேல் 6வது அதிகாரத்தில் இப்படியாக அது முடிவடைகிறது. 28வது வசனத்தில், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. நம்ம காரியமும் ஜெயமாக இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இசைந்து வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவருக்கு அடிமைகளாக இருப்போம்.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.